வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த வருடத்தின் முதல் வகுப்பு பருவம் 3 இயல் 7 துவங்குகிறேன். இயல் 7 கவிதை பேழை படை வேழம். படைனா ஆர்மி, வேளம் படைகள். இந்த படை வேளத்தை பத்தி கலிங்கத்து பரணியிலிருந்து ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டனர். தர்மத்தையும் பிரேவ்னஸ். அவர் தம் வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. பகைவரை அஞ்சச் செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்துகின்றன. அதாவது பகைவரை விரட்டதான் செய்வாங்க, அவங்க நம்ம கிட்ட இருந்து பயந்து ஓடாதான் செய்வாங்களே தவிர அவங்கள துன்புறுத்த மாட்டாங்க. இதுவே தமிழரின் குறிக்கோள். அதனை போற்றி பாடும் சிற்றிலக்கியம். இலக்கியங்களை பெரிய இலக்கியம் இருக்கு, அந்த சிற்றிலக்கியத்தை சேர்ந்தது கலிங்கத்து பரணி. அந்த பாடல்ல சிலவற்றை உங்கள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது, அதை பற்றி பார்க்கலாம். கலிங்கம்னாலே போர், கலிங்கத்து பரணினா புகழ். வெற்றி கொண்டவரை புகழ் பற்றி பாடுவதே பரணி இலக்கியம். இப்போது கலிங்க படையின் நடுக்கம். இதுல பாடல் 2, 3 உங்களுக்கு சிவப்பு குறியீடுக்கு தரப்பட்டுள்ளது. எனவே அந்த 2, 3 உங்களுக்கு மனன செய்யுளாக கருதப்படுகிறது. எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் எரிகொள் மரளிக்கொள் ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தனர் அலதி குலதியோடு ஏழ்க லிங்கரே. அதாவது சோழர் படையின் தாக்குதல், இது சோழ மன்னரின் வீரத்தை உணர்ப்பது கண்ட கலிங்கர் இது எப்படி ஒரு மாயை விந்தையாக இருக்கின்றன என்று பயந்தனர். தம்மை ஏறிக்க வந்த தீயோ, அவர்களுடைய அந்த வீரர்களுடைய பாய்ச்சும் அந்த அம்புனுடைய வேகமானது தீயை போல இருந்தது. சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோனோ யமனோ என பயந்தனர். நமது இறுதி காலம் நெருங்கி விட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அந்த சோழர்கள் வரும் அந்த உத்வேகத்தை கண்டவுடனே கலிங்கர்களாக என்ன பயந்தாங்க. இவர்கள் நம்ம இருப்போமா போயிடுவோமா, இவங்க இவ்வளவு வேகமா வராங்களே, தீ பரவிச்சுன்னா கடகடன்னு எல்லா இடத்துலயும் அது எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கூரையில ஒரு சின்ன இடத்துல பொறிப்பட்டா தீ வேகமா எரியும். அது போல வேகத்துடன் இருக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க பயந்து நடுங்கினர். இவர்கள் காலனோ, இவர்கள் தான் நமக்கு யமனோ என்று பயந்தனர். இதுவே பாடலின் முதல் பத்தியின் பொருள். மீண்டும் உரைக்கிறேன். சோழ படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என்ன மாய வித்தையா என வியந்தனர். தம்மை எரிக்கொள் மரளிக்கொள் ஊழியின் கடை, தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் அது கொல் என அலரா இருந்தனர் அலதி குலதியோடு ஏழ்க லிங்கரே. என்ன பண்ணாங்க, தமது இறுதி காலம் நெருங்கி விட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அடுத்தது மனப்பாட பகுதி. இது கலிங்க படையின் நடுக்கம். அதாவது சோழர் படையை கண்டவுடன் கலிங்கர்கள் நடுங்குவது முதல் பத்தி. இரண்டாவது கலிங்கர் தோற்று சிதையோடுதல். இது சோழர் படையிலிருந்து அவர்கள் போர் புரிந்து கலிங்கர்கள் தோற்று ஓடுதல் அடுத்த 2, 3 பத்தி. அது என்ன, இது மனப்பாட செய்யுள். வழிவர் சிலர்கடல் பாய்வர் வெங்கரி. அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படை கூட்டத்திலிருந்து என்ன பண்ணாரு, விலகி எல்லாரும் பிரிஞ்சு ஓடினர். மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம். சிலர் கடலில் தாவி குதித்து ஓடினர். சிலர் என்ன பண்ணாரு, கடல்ல தாவி குதித்து ஓடினர். இழிவர் சிலர் தூறு மண்டுவர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. சில பேரு என்னன்னு செய்வது அறியாமல் மலை குகைகளிலும் புதர்களிலும் சென்றனர். தூறு மண்டுவர்னா, தூறுனா புதர், புரியுதா? வழிவர் சிலர்கடல் பாய்வர் வெண்கரி, கரின்னா யானை, இடையினரா. அப்போ என்ன பண்ணாரு, அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து ஓடினர். மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம்.
கடல்ல சில பேரு குதிச்சு ஓடினாங்க, சில பேரு தூறு மண்டுவர், தூருங்கிறது புதர், புதற்குள்ள எல்லாம் போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. இருவர் ஒரு வழி போகல் இன்றிய, சில பேர் எங்க போறது அப்படின்னு தெரியாம திண்டாடிட்டு இருந்தாங்க. எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான, அதுல மலை ஏறதுக்கே கஷ்டம், அதுல எப்படியோ ஒருத்தர்கிட்ட நம்ம தப்பிக்கணும்னா கல்லு மண்ணு புரண்டு இரண்டு எடுத்து ஓடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க புரண்டு இரண்டு அந்த மலை மேல ஏறி குகைகளில் உள்ள புதர்களில் மறைந்து தப்பி ஓடினர். மீண்டும் இவ்வரிகளை உரைக்கிறேன், இது மனனச் செய்யுளாதலால். வழிவர் சிலர்கடல் பாய்வர் வெண்கரி, மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம், இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒருவரில் ஒரு வழி போகல் இன்றியே. வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெண்கரி, மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம், இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. இப்போது மூன்றாவது இது பார்க்கலாம். ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், ஒருத்தர் ஓடி ஓடி முந்தி ஓடுறாங்க. உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் ஓடுறப்போ அந்த நிழல் சோழர் படை வீரர்கள் தான் நினைச்சிட்டு பயந்து பயந்து ஓடுறாங்க. அப்போ அறுவர் வருவர் என இறஞ்சினர், அபயம் அபயம் என்ன, அபயம்னா உதவி உதவி என்ன நடுங்கினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர், தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். இதுல சோழர்கள் என்று குறிப்பிடாமல் தமிழர்கள் என குறிப்பிட்டுள்ளார்கள், அதுவும் ஒண்ணுதான். தமிழர்களை ஆண்டவர் சேர சோழ பாண்டியர்கள் தானே. தஞ்சம் வேண்டி வணங்கினர், அதாவது அபயம் அபயம்னா எங்களுக்கு தஞ்சம் கொடுங்க, எங்கள் மேல கருணை காட்டுங்க என்று வேண்டி வேண்டினர். மீண்டும் மூன்றாவது பத்தியை உரைக்கிறேன். ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், அறுவர் வருவர், அறுவர்னா தமிழர், வருவார் என இறஞ்சினர். பின்னாடி துரத்துறது தன்னிழலையும் பின்னாடி வர அவங்களோட வீரர்களையே பார்த்து தமிழர்கள் வீரர்கள் தான் தங்களை துரத்துறாங்க என்று அஞ்சி ஓடினர். அபயம் அபயம் என நடுங்கியே, அபயம்னா என்ன, தஞ்சமடைதல் என நடுங்கியே. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர், தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர், தஞ்சம் வேண்டி வணங்கினர். அடுத்தது கடைசி பத்தி, இது மனப்பாட செய்யுள் கிடையாது. மழைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேளம் என்றிருள், முழைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. அதாவது மக்கள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேளம் என்றிருள், முழைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. ஜெயங்கொண்டா. கலிங்கத்து பரணினா இந்த பேய் கதைகள் இந்த மாதிரி எல்லாம் கற்பனை கதைகள் எழுதுறதுல ஜெயங்கொண்டார் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவர் தான் கலிங்கத்து பரணியை எழுதிய ஆசிரியர். அவருடைய பாடலிலிருந்து சில பாடல்கள் தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள், வேளம்னா யானைன்னு தெரியும், சினமுற்று இடியை போல பிளிரின. வீரர்கள் ஓடி வந்து அடிச்சாங்க, குதிரையில வந்து அடிச்சாங்க, கரின யானை மேல வந்து அடிச்சாங்க. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள், குகைன்னா எப்படி இருக்கும், இருட்டா இருக்கும், அந்த இருள் நிறைந்த குகைக்குள் சென்று தன்னை மறைத்துக் கொண்டனர். ஏனையோ புறமுதுகு காட்டி ஓடுறதுங்கிறது வீரருக்கு அழகு கிடையாது. எப்போதுமே நேருக்கு நேரா சண்டையிடும் பொழுது, போரிடும் பொழுது நெஞ்சில் அம்பு பாய்ந்து ஒரு வீரன் இறந்தால் அவனே வீரமரணம் அடைந்ததாக நம் இலக்கியங்கள் கூறுகின்றன. புறமுதுகு ஓடுறப்போ அதுக்கு மேல அம்பு பாய்ச்சி அவர் இறந்தால் அது தோற்றதாக கருதப்படும் முன்பு. அது மாதிரி புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். இதுவே பாடலின் கருத்து. இது நம் தமிழரின் வீரர்களை, கலிங்கத்து போர் செய்ய வந்தவர்களை துரத்தி அடித்து எப்படி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்ற புகழை பாடுவதாக அமைந்துள்ளதால் பரணின புகழ், கலிங்கத்து பரணி என பெயர் பட்டது. இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார். புரியுதா? இப்ப மீண்டும் மனன செய்யுளை உரைத்து விட்டு நாம் பொருளுக்கும் பின்பு நூல்வெளிக்கும் வருவோம். சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என்ன மாய வித்தையா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகையினுள்ளும் புதர்களும் தப்பி ஓடினர்.
கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். தஞ்சம் வேண்டி வணங்கினர். சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று கோபமுற்று இடி முழக்கத்தோடு பிளிரின. அதை கண்டு அந்த கலிங்கத்து வீரர்கள் அஞ்சி இருட்டாக இருக்கும் குகைக்குள் சென்று தன்னை மறைத்துக் கொண்டனர். சில பேர் புறமுதுகு ஓடி பிழைத்தனர். இந்த கலிங்கத்து பரணி நூல் இது சொல் மரளி காலன். அடுத்த பக்கம் பாடநூல் பக்க எண் 145. மரளி காலன் யமன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினத்து எழுந்தன. வழிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முழை மலை குகை. இதுல நூல்வெளி செயங்கொண்டார் தீபக்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் என்பர். இவர் முதற் குலோத்துங்க சோழன். அவர் சோழ சாம்ராஜ்யத்தில் இருந்தனால அந்த தமிழர்கள் குறிக்கிறப்போ இத சோழனின் வீரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். புலவராக திகழ்ந்தார். இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பலப்பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். ஏன்னா பரணி பாடும் இலக்கியத்தில் இவர் வல்லவர். அதாவது போரில் வென்ற அரசர்களின் புகழை பற்றி பாடுவதும் அந்த நாட்டின் சிறப்பை பற்றும் பாடுவதிலும் இவர் சிறந்தவர். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல். தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் இந்நூலே ஆகும். இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப் போர் வெற்றியை பேசுகிறது. இந்நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். ஒட்டக்கூத்தர் கம்பரை அவையில் இருந்த ஒரு புலவர். கலிங்கத்து பரணி களி தாழிசையால் பாடப்பட்டது. 599 தாழிசையில் கொண்டது. உங்களுடைய வினாக்கள்ல நூல்வெளியை பத்தி கொஸ்டின் இல்லைன்னாலும் ஆசிரியர் குறிப்பு இல்லைன்னாலும் நீங்க அதை கட்டாயமா புக்ல இருந்து படிக்கணும். அதை வகுப்பேட்டில் எழுத வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனா வினா கட்டாயமா படிக்கணும். போர்முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பரணின புகழ்ந்து பாடுவது. ஆனா எவ்வளவு யானைகள்? 1000 யானைகளை வீழ்த்தி வெற்றி கொண்ட ஒருவரை பற்றி பாடுவ இலக்கியமே பரணி ஆகும். மீண்டும் ஒரு முறை மனன பாடலை படித்துவிட்டு மதிப்பீட்டிற்கு செல்வோம். வழிவர் சிலக்கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிறர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒருவழி போகல் இன்றியே ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே. இப்பொழுது பாடநூல் பக்க எண் 146க்கு வருவோம். அதில் உங்களுக்கு தெரிந்த சிற்றிலக்கிய பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலா, ஊசல், ஒருபா ஒருவது, குறவஞ்சி, சதகம், தாண்டகம், தூது, நவமணி மாலை, நான்மணி மாலை, பதிகம், அந்தாதி, பரணி, கலம்பகம், பள்ளு, குரம். பள்ளு பற்றி பாடுவது, குரம் குரத்தியர் பற்றி பாடுவது, இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள். போர்க்கருவியின் படங்களை திரட்டி படத்தொகுப்பு. இது நீங்க ஒரு சார்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வருடம் 2021 பள்ளி திறக்குமானால் அதை நம்ம நோட்டீஸ் போர்ட்ல மாற்றத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப பள்ளி திறக்குது என்பது தெரியாது. புரியுதா? இப்போ அடுத்தது உங்களுக்கு மதிப்பீட்டிற்கு வருவோம். சிங்கம் முழையில் வாழும். 3வது விடை குரில் ஈ. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம் பயம். வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கதில். வெள்ளை வெம்மை கூட்டல் கரி. 2வது விடை என்றிருள். இதை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன போலுடன்றன. அதாவது 3வது விடை. முதல் விடை சிங்கம் முழையில் வாழும். கலிங்க வீரர்களுடைய தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்று கூட்டல் இருள் நெடில் ஈ. போல் கூட்டல் உடன்றன குரில் ஈ போலுடன்றன.
சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் எவ்வாறு நடுங்கினர்? கண்ட கலிங்கர் இது என்ன மாய வித்தையா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கி விட்டதோ என அலைந்து குலைந்து நடுங்கினர். அலைந்து குலைந்து நடுங்கினர். அதாவது முதல் பத்தி பாடலின் பொருளில் முதல் பத்தி, அதாவது 145 பாடலின் பொருள்ல முதல் பத்தி முழுவதும் குருவினா. இரண்டாவது, கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சினர்? சோழர் படையை கண்டு அஞ்சினுடைய கலிங்கப்படையினின் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலைக்குகையிலும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். இது இரண்டாவது பத்தி பாடலின் பொருள். அதாவது முதல் பாடலின் பொருள் முதல் பத்தி குருவினா 1. இரண்டாவது பத்தியின் பொருளான இரண்டாவது பாடலின் பொருள் பத்தியின் பாடலின் பொருள் தான் இரண்டாவது குருவினாவின் விடை. சோழனின் யானைப்படையை கண்ட வீரர்களின் செயல்கள் சினமுற்று இடியை போல பிளறின. அவ்வோசை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். கடைசி பத்தியின் விடை. 4வது பத்தியின் விடை. இப்போ இது 3வது. முதலுக்கு முதல் பத்தியின் விடை பாடலின் பொருள். இரண்டாவது பத்தியின் விடை. 3வதுக்கு 4வது பத்தியின் பொருள். சோழ வீரர்கள் கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செய்களாக அப்படின்னா அந்த 4, அதாவது அந்த பாடலின் பொருள் அனைத்தும் சிறுவினா. இதை தவிர உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பு. ஜெயங்கொண்டார் தீபக்குடி என்னும் ஜெயங்கொண்டார் குறிப்பு வரைக. தீபக்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். இவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பலத்தடை சொக்கநாத புலவர் கூறியுள்ளார். அதாவது 145 இருக்கிற ஆசிரியர் நூல்வெளி குறிப்புல முதல் பத்தி முழுவதும் ஆசிரியர் குறிப்பு, இரண்டாவது பத்தி முழுவதும் கலிங்கத்து பரணியின் வினாவிடை. கலிங்கத்து பரணி குறிப்பு வரைகனா நூல்வெளியின் 2வது பத்தி பாடநூல் பக்க எண் 145. முதல் பத்தி ஆசிரியர் குறிப்பு. ஜெயங்கொண்டார் குறிப்பு வரைக 145 ஆசிரியர் குறிப்பு. கடைசியில பரணி என்றால் என்ன அப்படிங்கறது ஒரு குருவினாவை மார்க் பண்ணிக்கோ. அதுனா போர் முனையில் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும். இதுல உங்களுடைய வகுப்பேட்டில் நீங்க குருவினா சிறுவினா மட்டும் எழுதுங்க. ஆசிரியரை பற்றி குறிப்பு வரைக, நூல்வெளி குறிப்பு வரைக, பரணி என்றால் என்ன, இதெல்லாம் புக்ல இருந்து படிச்சுக்கலாம். இதை வகுப்பேட்டில் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு விடைகளை உங்கள் குழுவிற்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை. இது உங்களுக்கு தெளிவாக உரைத்து விட்டேன். முதல் குருவினா முதல் பத்தியின் பாடலின் பொருள், இரண்டாவது குருவினா இரண்டாவது பத்தியின் பாடலின் பொருள், 3வது 4வது பத்தியின் பாடலின் பொருள். அது எல்லாமே 145 இருக்கு. ஃபுல்லும் சிறுவினாவின் விடை. இதை தவிர பரணி என்றால் என்ன, ஜெயங்கொண்டார் குறிப்பு வரைக, பின்பு கலிங்கத்து பரணி என்றால் என்ன, இதெல்லாம் இந்த புக்கை இருந்து படிச்சுக்கலாம். அது வகுப்பேட்டில் எழுத வேண்டாம். உங்களுக்கு இந்த முறை நாம் தரும் வீட்டு பாடம் என்னன்னா, இந்த செய்யுளை பார்த்து 3 வரையும் பார்க்காமல் பிழை இல்லாமல் உச்சரிப்பு தெளிவோடும் எழுதுறதுக்கு பழகுங்க. பார்க்காமையும் உங்கள் பெற்றோருக்கு முன் எழுதி பழகிக்கோங்க. உங்களுக்கு தேர்வுக்கு இது கட்டாயம் வரும். இப்போ ஒவ்வொன்றுக்கு கீழேயும் ஒரு சிந்தனை வினா கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானவை. ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு இயற்கை அரண்களாக மலை, எதிரிகள் போடுறதுக்கு பதிலாக அந்த மலை கட்டாயம் இருக்கணும். வனம், காடு, மரங்கள், நீர்வளம் அவசியம். தற்போது வளர்ந்து வரும் தொழில் நாகரீக நுட்பத்தால் இயற்கையை மறந்து செயற்கையை வாழ வைக்கிறோம். அதனை முற்றிலும் கைவிட வேண்டும். நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாம துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும். நீர்வளம் பெருக வனவளம், காட்டை வளர்ப்போம், மழையை பெறுவோம், மழை பெறுவோம் அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நாட்டில் நல்லறங்கள் பெருக வேண்டும். இதனால் சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி காக்கப்படும். மற்ற நாடுகளோட நம்மளுக்கு நல்ல எண்ணத்தோட பழக வேண்டும். அவர்களிடம் சண்டையிடக்கூடாது. எல்லையில் உள்ள வீரர்களின் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் குடும்பத்தை பற்றிய கவலையின்றி எப்பவுமே எல்லையில எப்ப போர் வரும்னு காத்துட்டு இருக்க வீரர்களுக்கு தன் குடும்பத்தை விட்டு நம்ம இவ்வளவு தூரம் இருக்கோமே எண்ணம் வராம அந்த குடும்பத்தை நம்ம காக்கணும். அப்படி காக்கிறப்போ அவங்களும் எதிரிகளுடன் போரிடும் பொழுது ஒரே எண்ணத்துடன் போரிட்டு நம் நாட்டிற்கு வெற்றியை ஈண்டு தருவர். இதனால்
தீவிரவாதம் ஒடுக்கப்படும், அண்டை நாட்டினரும் நாட்டையும் நாம் பாதுகாக்கலாம். அப்படிங்கறதுதான் இந்த சிந்தனை வினாவின் விடையாக கருதப்படுகிறது. அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன இதுல இருந்து சின்ன சின்ன கொஸ்டினா நானா உங்களை கேட்டு ஆன்சர் சொல்றேன். தமிழர்கள் தமது உடைகளாக கொண்டவை என்ன? அறமும் வீரமும். கலிங்கத்து பரணி எந்த வகை நூல்களில் ஒன்று? சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் எதை போல் பிளிரின? இடி, தண்டர். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் செயங்கொண்டார். செயங்கொண்டார் எந்த ஊரை சேர்ந்தவர்? தீபம் குடி. ஜெயங்கொண்டார் எந்த அவையில் புலவராக இருந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டம் என்று புகழ்ந்து அவரை பாடியவர் யாரு? சொக்கநாத புலவர். தமிழின் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை என்ன ஒட்டக்கூத்தர் கூறினார்? தென்தமிழ் தெய்வ பரணி என்று கூறினார். கலிங்கத்து பரணி எந்த தாளிசையால் பாடப்பட்டது? கலித்தாளிசையால். கலிங்கத்து பரணியின் மொத்த தாளிசைகள் 599, அதாவது செய்யுள் எண்ணிக்கை. சோழர் படையின் தாக்குதலை கண்டு ஓடியவர்கள் கலிங்கர். சிற்றிலக்கியங்களுள் எவ்வளவு வகைப்படும்? 96 வகைப்படும். இதுல ஜெயங்கொண்டார் குறிப்பு வரைக, பரணி குறிப்பு வரைக, கலிங்கத்து பரணி குறிப்பு வரைக பாடநூல் பகுதியிலிருந்து நீங்க படிச்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடலை நான் ஆரம்பித்து விட்டு இந்த வகுப்பை முடிக்கிறேன். அதனுடைய பொருளை அடுத்த வகுப்பில் கூறுகிறேன். இது பாடநூல் பக்க எண் 147, விடுதலை திருநாள். முதல்ல பகைவர்கள் விரட்டி தம் நாட்டிற்கு விடுதலை தேடி தந்தார்கள் சோழர்கள். அடுத்தது விடுதலை திருநாள். இது ஒரு மனன பாடல் கிடையாது, எளிமையான நடையில் உள்ளது. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரங்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. விடுதலை அடைஞ்சிட்டோம் சொல்றோம். இன்னமுமே பெண்கள் நள்ளிரவில் தனிவாக செல்ல முடியல. பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்ல. பாரதி கண்ட புதுமை பெண்கள் உருவாகி இருந்தாலும் பெண்களுக்கு இழிவு இன்றைய காலத்திலும் நடக்கிறது. அப்படின்னா இன்னமும் நம்ம விடுதலை அடையல அப்படிங்கறத எடுத்துரைக்கதான் இந்த பாடப்பகுதி உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாட்கள். ஆனால் விடுதலை திருநாள் சமய தொடர்பான விழாக்கள், சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும். இப்ப தீபாவளினா தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு, முஸ்லிம்ஸ்க்கு ஈத், மொஹரம், பக்ரீத், அதெல்லாம். கிறிஸ்டியன்ஸ்க்கு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். ஆனா இதெல்லாம் தனித்தனி இனத்திற்கு. ஆனா இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் என்ன? ஒரு தேச நாள், அதாவது குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி பிறந்த நாள். இந்த மாதிரி நாட்கள்லாம் காமனா நேஷனல் ஃபெஸ்டிவல், அதுவே மகிழ்ச்சி தரும். ஆனா எது கரெக்டான உண்மையான மகிழ்ச்சி தரும் நாள் என்பதை ஆசிரியர் மீரா உரைக்கிறார். செத்த பிணமாய் சிவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட உறக்கத்தை ஓட விரட்டி அடித்து விழுக்க வைத்து வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. விடுதலை திருநாளை பத்தி சொல்றாங்க. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப் போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை இரித்து விளைத்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் காலையில் பாடும் ராகம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள். இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். எல்லா திருவிழாக்களும் ஒண்ணு உறவினர்களோட கொண்டாடுவோம், இல்ல அடுத்த ஜெனரேஷனை கூப்பிட்டு வச்சு வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஆனா தேசத்திற்கு தரும் நாள், சிறந்த நாள் இது, அந்த விடுதலை திருநாள், சுதந்திர நாள். அந்த நாளை சிறந்த நாளாக ஆசிரியர் மீரா உரைக்கிறார். இது எளிய நடையில் இருக்கிறது. சிவன், ஜீவன், உயிர், சத்தியம், உண்மை, ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. பொருள் இருக்கு. பாடநூல் பக்க எண் 148. அதுல பொருள் கொடுத்திருக்காங்க. ஜீவன், உயிர், சத்தியம், உண்மை, ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி, வையம், உலகம், சபதம், சூளுரை,
மோகித்து விரும்பி. இது ஒரு மனன பாடல் கிடையாது. இது மீராங்கிறது ஒரு பெண் கிடையாது. அந்த ஆசிரியரை பார்த்தாலே தெரியும். அவர் தன்னுடைய புனைப்பெயராக மீர் ஆசேந்திரன் என்பவர் மீரா என குறிப்பிட்டுள்ளார். கல்லூரி பேராசிரியர். அவர் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாரு. அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. இதுவே ஆசிரியர் குறிப்பு. 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியர்கள் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் எது? நம்முடைய விடுதலை நாள். அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் சினம் எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூழ்ந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் நம்முடைய விடுதலை நாள். சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கில் ஏற்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று. பகைமை என்னும் முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழல். பகைமை என்ற அந்த முள்காட்டை அழிச்சு அதுல மூங்கில் மரத்தை நட்டு அதிலேந்து புல்லாங்குழல் இசைத்து, அந்த புல்லாங்குழலும் எந்த ராகம்? பூபாலம். காலையில் எழும் நாதத்தை இசைத்து பாடும் இனிய நாள் என்று. இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் தாழையால் வணங்குவோம் என்று மீர் ஆசேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் விரும்பும் விழாவினை பற்றி ஒரு பத்தி அளவில் எழுதுக. அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க ப்ராஜெக்டா. நான் அதை கேட்கிறேன். உங்களுக்கு இந்த வகுப்பின் இதுன்னா மதிப்பீட ஃபுல்லா பண்ணிக்கோங்க. முதல் செய்யுளோட விடைகளை வகுப்பேட்டில் எழுதுங்க. மனன செய்யுள்ள பார்க்காம 3 தடவை, பழத்து 3 தடவை எழுதி உச்சரிப்பு தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். கவிஞர் மீராவின் இயற்பெயர் ராசேந்திரன். இவர் எழுத்திய இதழ் அன்னம் விடு தூது. விடுதலை திருநாள் என்ற பாடல் கோடையும் வசந்தமும் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தாய்நாட்டை தமிழால் வணங்குகிறார். பகத்சிங்கிற்கு சதி வழக்கில் எந்த தண்டனை தரப்பட்டது? தூக்கு தண்டனை. மீரா குறிப்பிடுறத அந்நியர் ஆட்சியில் மக்கள் எவ்வாறு இருந்தது? இதன் கொஸ்டின் ஆன்சர்லாம் நாங்க குழுவுக்கு அனுப்புறேன். அவ்வளவுதான் இந்த பாடல். மதிப்பீட மட்டும் ஒரு தடவை கூறிவிட்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். பகத்சிங் கண்ட கனவு இந்தியா அந்நியரின் ஆட்சியில் விடுதலை பெற வேண்டும் என்பதே. 2 ஆட்சி என எதனை மீரா குறிப்பிட? 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் ஆட்சியே 2 ஆட்சி. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. 2வது விடை நெடில் ஆ. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. மதிப்பீடுக்கு வருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. பாடநூல் பக்க எண் 149. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத குறிப்பது ஜீவன் கூட்டல் இல்லாமல். ஜா வடமொழி, அதனால தீ போட்டிருக்காங்க. குறில் ஈ. விலங்கொடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து, இறுதி விடை நெடில் ஈ. காட்டை கூட்டல் எரித்து, காட்டை எரித்து, நெடில் ஆ. இடம் கூட்டல் தரும், இதன் தரும், இதன் தரும். அப்போ எது வரும்? முதல் விடை. மீண்டும் உரைக்கிறேன். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து, நெடில் ஈ. காட்டை கூட்டல் எரித்து, காட்டை எரித்து, நெடில் ஆ. இடம் கூட்டல் தரும், முதல் விடை இதன் தரும். நாட்டு பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம்? கலை நிகழ்ச்சிகளை நடத்தலாம், அதை பற்றி பேசலாம், பழமையை தெரியாத மாணவர்களுக்கு அதை பற்றி எடுத்துரைக்கலாம், அடிமைகளாய் இருந்ததை கூறி அடிமை தலைகளை எவ்வாறு விரட்டி அடித்தார் என்பதை, தியாகத்தை உரைக்கலாம், சாதி மத பேதங்களினால் சண்டை சச்சுறுகள் ஈடுபடாமல் இருக்க நாம் உறுதி கொள்ளலாம், வலியுறுத்தலாம், பாரம்பரிய கலாச்சாரத்தை, தேசிய சின்னங்களை, தேசிய கொடி, தேசிய படல் ஆகியவற்று மதிப்பளிக்க வேண்டும் என உரைக்கலாம். ஊர்காவல் படை, மாணவர் தேசிய படை ஆகியவற்றில் பங்காற்றல் விழிப்புணர்வை மாணவர்களுக்குள் உணர்த்தலாம். இதுவே நாம் விடுதலை திருநாளை பற்றி மாணவர்களுக்கு
உணர்த்துவது ஆகும். நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டியவை ஆகும். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.